வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோடில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் இந்த காடு வந்து கொஞ்சம் பியூட்டியாக இருக்குது, அங்கங்கே திட்டாக இருக்குது. இதை பார்த்தோன்னே என்ன தெரியுமா ஞாபகம் வருது? சின்ன வயசில் இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்களே, அதுதான் ஞாபகம் வருது. இப்போ நான் விளையாடுறதுக்கு யாரும் இல்லைனாலும் நம்மளை கேப்சர் பண்ணிகிட்ருக்க கேமராமேன் கூட விளையாடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறோம். நம்ம கேமராமேனை வந்து கண்டுபிடிச்சா தான் எபிசோட் ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? கண்டுபிடிங்க பார்ப்போம். நம்மால் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரில. நானும் பரவாயில்ல தனியாக ஓடுறேன். அவர் கேமரா தூக்கிட்டு ஓடுறதுனால கொஞ்சம் இலகுன மனசாக இருக்கிறதுனால நானே வந்து அவர் முன்னாடி நின்றுட்டேன். ஏன்னா இவர் என்னை கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை, எபிசோட் ஆரம்பிக்க போகிறதும் இல்லை. உங்களுக்கு நான் எபிசோட் கொடுக்கணுன்றது என் கடமை. அதனால் நானே வாலண்டியராக வந்துட்டேன். ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஒளிஞ்சிட்ருக்கு பார்த்து கீழே குஞ்சு பார்த்து டக்குன்னு ஒரு புல் மாதிரி இருந்தது. பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இன்னொன்று காட்ட பாருங்கள். இது புல் தானே, சும்மா அப்படி நோண்டி பார்த்தா உள்ளே கிழங்கு மாதிரி இருக்குது. ஒரு வேளை காட்டு பூண்டாக இருக்குமோ இல்லை காட்டு வெங்காயமாக இருக்குமோ அடித்து எடுத்து பார்த்தா பார்க்குறதுக்கு பூண்டு மாதிரி இருந்தாலும் உடச்சி பார்த்தா ஒன்றுமே இல்லை, வாசனையாகவும் இல்லை. ஆனால் ஒன்று நடக்குது ஜி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்கள். இது பேர் ஒட்டி கிழங்கு. நான் புதுசாக வச்சுருக்கிறேன். ஆனால் இது கிழங்கு ஃபேமிலியில் வெங்காய ஃபேமிலி தான் நினைக்கிறேன். பாருங்கள், இது பிச்சா ஒட்டிக்குது. இது ஒரு ஃப்ளேவர் இல்லை, ஒன்றும் இல்லை. மேபி இதை பற்றி யாருக்கா தெரியும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த சைடு வந்துகிட்டே இருக்குது பார்த்து இந்த ஒரு பிளான்ட்டை பார்த்தேங்க. இந்த பிளான்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக என்னோடய கட் ஃபீலிங் சொல்லுது இது ஒரு சாப்பிட்ற பழமாக தான் இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட் பிளான்ட். ஆனால் இதோடைய பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உடைக்க விரும்பலை. இதிலே வந்து உங்களுக்கு இதுதான் பழம். இது லைக் ஆல்மோஸ்ட் பழம் மாதிரி, இது காய் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் பண்ணுறது சொல்ல. பார்க்குறதுக்கு டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் நடுக்காட்டில் இருந்து இந்த விசித்திர எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு பண்ணல. பட் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்ற க்யூரியாசிட்டி இருக்குது. மேபி பாட்னியில் கிங்காக இருக்கவங்க யாராவது பார்த்தீங்கன்னா இது என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த இடத்துல இந்த செடி ஆல்மோஸ்ட் ஒரு 1000 கணக்கில் இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பழம் இருக்குது. அண்ட் அது பார்த்தா பக்கத்தில் நிறைய பட்டர்ஃப்ளை அதெல்லாமே இருக்குது. ரொம்ப டாலாலாம் இல்லை, என் ஹைட்டுக்கு தான் இருக்குது. என்னோட கொஞ்சம் ஹைட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வேறு என்ன கண்ணில் மாட்டுதுன்னு இப்படி வர்றதுனே தெரியலிங்க. அம்மா அடி அப்பா, வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு எபிசோடுக்கும் இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காடுக்குள்ளேருந்து வர்றதே எங்களுக்கு ஒரு பீதியாக தான் இருக்குது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம நைஸாக ஓடி போயிடணும். சூப்பரான இடமா இருக்குது. இந்த பூவே பார்த்திங்களா வேறு மாதிரி இருக்குது. இங்கே எல்லாமே இது எல்லாமே நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற விஷயங்களே கிடையாது. அதையும் தாண்டி புனிதமானதுன்னுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே எங்கேன்னு சுற்றி ஒரு வழியாக ஸ்பாட்டை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பாட்டில் போய் உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம் வாங்க. இந்த பிரம்மாண்டமான காட்டில் அங்கே இங்கேன்னு சுற்றி ஃபைனலாக நடு காட்டிலே நம்ம செட்டை போட்டாச்சு. அதாவது நம்ம இடத்த ஸ்பாட் பண்ணி இந்த இடத்துலேருந்து சமைச்சோம்னா செமையாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீலில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு மேசிவான இடம் தெரியுமா. இது இயற்கைக்கு நடுவில் அவங்களோட இதுவும் ரொம்ப பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சின்ன எபிசோட் மட்டும் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்காக தேவையான விஷயத்தெல்லாம் செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ புலாவ், அது கூட ஹோம் ஸ்டைல் மட்டன் கறி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. பட் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே காவ் பண்ணது இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு தான். எஸ்பெஷலி சண்டே எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு வடித்த சோறு சாப்பிட்றோம், அது கூட ஒரு கிரேவி சாப்பிட்றோம். இந்த மாதிரி இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனுக்காக தான் நம்ம கேஷ்யூ புலாவ் இன்னைக்கு செய்கிறோம். அதே மாதிரி மட்டன் கிரேவி நிறைய பேர் நிறைய விதமாக செஞ்சுருப்பாங்க. அந்த ஹோம் ஸ்டைல் ரெசிப்பியில் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ரெசிபி இருக்குது, அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துருவோம். ஸோ கிச்சனில் வந்து எப்போதும் இந்த அஞ்சரைப்பட்டி மசாலா பாக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேவரட். அதே மாதிரி எங்கள் எபிசோடில் எங்களுக்கு இந்த 2 டப்பாவும் ரொம்பவே ஃபேவரட். ஸோ ரெசிபி ஆரம்பிக்க பார்த்து இந்த மாதிரி ரெசிபிலாம் இந்த டப்பா எடுக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. எடுத்து குழம்புக்கு தேவையான ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு
பிரியாணி இலை, அது கூட ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு பீஸ் கிராம்பு, ஒரு பீஸ் ஏலக்காய், அன்னாச்சி பூ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்ம சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி இப்போ அன்னாச்சி பூலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அது உள்ள அந்த சீட் இருக்கணும், அதுதான் ஃப்ளேவரே. ஸோ ஒரு 2 பீஸ் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஜீரா. ஏன்னா இந்த கிரேவிக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இதுதான். எந்த அளவுக்கு ஜீரா சேர்க்குறோமோ அது அளவுக்கு சோம்பு, அவ்வளவே தான். இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதுதான். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் கருவேப்பிலை, பச்சை மிளகா. ஓகே, இதனால் வதங்கிட்டே இருக்க பார்த்து நம்ம வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ வதங்கிட்டே இருக்க பார்த்து இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சூப்பராக வதக்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போன உடனே நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ண உடனே இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப 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 ஒரு சிம்பிள் மட்டன் கிரேவி. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா உடஞ்சி சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குது. பாருங்களேன், நான் டைம் டு டைம் அந்த ரேஞ்சை வந்து, அதாவது அந்த தீயை வந்து என்னோடய கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணுறேன், கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். ஸோ ஏன்னா மண் சட்டியில் சமைக்க பார்த்து அது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் சிம் பண்ணிக்கிறேன். சிம் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். மெயினாக இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா குழம்புத்தூள். ஸோ இந்த குழம்புத்தூள் ரெசிபீஸ் உங்ககிட்டயும் இருக்கும். ஒருத்தவங்க வீட்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் குழம்புத்தூளுக்கு வச்சுருப்பீங்க, இல்லை கடையிலையும் கிடைக்குது. இல்லை இந்த ரெசிபீஸ் வேணாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், டெஃபினட்டாக நாங்கள் ஷேர் பண்ண தயாராக இருக்கிறோம். ஸோ குழம்புத்தூள் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக காரத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக ரொம்ப கம்மியாக நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம ஹை ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெய் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருந்தோம் இல்லையா, இப்போ நல்லா ஒன்று மோஜ் ஆகி சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மட்டனை ஆட் பண்ண போகிறோம். ரிமெம்பர், மட்டன் ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சுருந்த மட்டன். ஸோ அதனால் நம்ம இதில் போட்டு தனியாக குக் பண்ணுற அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 minutes to 6 minutes குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் அதுக்கு தேவையான சாந்தெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து மெயின் ஸ்டேஜ்னே சொல்லலாம். இதில் தான் வந்து அதனுடைய ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே போயிட்டு, அதேமாதிரி வந்து உங்களுக்கு மட்டனில் வந்து இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா மர்ஜ் ஆகிற டைம். ஸோ இந்த டைமிங்கில் அதிகமாக நம்ம மிக்ஸ் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. ஸோ விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து ஒரு சுண்டட்டும். சொன்னதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு
5 to 6 மினிட்ஸ் சூப்பராக குக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து கோக்னட் ஆட் பண்ணியிருக்கோம், கேஷ்யூ நட், கொஞ்சமாக கசகசா, கொஞ்சம் சோம்பு, இதை சேர்த்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும், செம்மையாக திக்காயிடும் நம்ம குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் த மேஜிக் லீஃப். ஸோ மேஜிக் லீஃப்னால் எப்போதுமே கடைசியாக மல்லி இல்லாமல் நம்ம முடிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மல்லியை சேர்க்குறதுக்கான டைம் வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த மல்லியை இதில் சேர்க்க போகிறோம். மல்லி கொஞ்சம் பிளென்ட்டியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து மட்டனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது அது. ஸோ வாவ், இந்த கிரேவி பார்த்தீங்களா, ரொம்பவும் திக்கால ரொம்பவும் தின்னால கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சினா இப்படி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் அழகாக ஒரு கோட்டாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஃபார் எனி கிரேவி, எஸ்பெஷலி இந்த ஹோம் ஸ்டைல் மட்டன் கிரேவி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட போகிற அட்டகாசமான கேஷ்யூ புலாவ் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது கேஷ்யூ புலாவ். கேஷ்யூ புலாவ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண முடியும். நான் இன்றைக்கி பண்ண போகிறது குக்கர் ஸ்டைலில். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கிரேவி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், நார்மல் ரைஸ் விடன்றதுனால இந்த ரெசிபிஸ் எடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் புலாவுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஆனால் ஜீரா மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் ஜீரா அதிகமாக ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைஜஸ்டிவ் பவர் ஜீராவில் நிறைய கிடைக்கும். மட்டன் டிஷ் எஸ்பெஷலி ரொம்ப ரிச்சான இந்த மாதிரி கேஷ்யூ புலாவெலாம் சாப்பிட பார்த்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால அது அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆயிலை ஆட் பண்ண போகிறோம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். பிரியாணி இலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஏலக்காய், 2 கிராம்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது ஜீராவை தவிர. இன்னும் ஜீரா தான் இதோடைய மெயின் ரீசன் என்னன்றது நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வதக்குறோம். இந்த ஆயிலில் வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய ஸ்பைசஸோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணும். புலாவில் அது ஒரு பிரின்சிபல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். குக் ஆகிடுச்சின்னு நான் மீன் பண்ணுறது எதுனா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கு எண்ணெயில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆனியனை சேர்க்க போகிறோம். ஆனியன் ரொம்ப நிறைய கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எடுத்துக்க ரைஸ் ரொம்ப கம்மி. இப்போ இந்த ஆனியன் ப்ரௌன் கலரில் பார்த்து இங்கே ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த டைமிங்கில் கேஷ்யூ வந்து கரெக்டாக போடணும், இல்லை நீங்கள் கேஷ்யூ நட்டை தனியாக குக் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டு தவிர வேறு மெத்தடே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆல்மோஸ்ட் ப்ரௌன் ஆக போகுது. இந்த ஸ்டேஜில் தான் நான் கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ கேஷ்யூ நட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமெம்பர், நீங்கள் வந்து கேஷ்யூ நட் சேர்த்திங்கன்னா அதுக்கான டைமிங் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயமும் ப்ரௌனாகவும் கேஷ்யூ நட்டும் லைட்டாக கலர் ஆகணும், அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு கொஞ்சமாக குக் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ளிட்டர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கேஷ்யூ நட்டு ஆல்மோஸ்ட் வந்து கலர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்டும் ஆல்மோஸ்ட் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணுறோம். இது வந்து இந்த பேனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்லேயே இது குக் ஆகிடும். ஆனால் ஒரு ஸ்டிர் பண்ணிக்கிட்டு உடனே லைட்டாக தண்ணியை ஸ்ப்ளிட்டர் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அது ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அதுக்காக இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க, அரிசி அளவுக்கு நம்ம தண்ணி இன்னும் எடுக்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப கம்மியாக ஜஸ்ட் இந்த குக்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சேர்க்குறோம், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக சேர்க்கல, ஜஸ்ட் அந்த குக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறோம், அவ்வளோதான். இல்லைனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆனியன் ப்ரௌன் கலர் ஆகிடும், அதேமாதிரி கேஷ்யூ நட்டும் ப்ரௌன் கலரில் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை ஆட் பண்ணியாச்சு. இவ்வளோதான் இதுக்கான மசாலா. நெக்ஸ்ட்டு நம்ம
ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் எடுத்திருக்க ரைஸோட குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது 1க்கு 1.25 எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ எடுத்து இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடியில் இருக்க மசாலாலாம் நல்லா அந்த தண்ணிக்கு வர மாதிரி ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் உப்பை போட்டுட்டு அந்த உப்பு எந்த அளவுக்கு வந்து கரிக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போதுமே எந்த ரைஸ் டிஷ் பண்ணாலும் கரிக்கணும், உப்பு வந்து கரிக்கணும். அப்படி கரிச்சா தான் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் புலாவில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் உப்பை போட்டுற போகிறோம். இது கொதிக்க அலோவ் பண்ணுற டைமிங்கில் இந்த வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஊற வச்சு பண்ணலை. ஊற வச்சு பண்ணோன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் வாட்டர் ரேஷியோ. ஊற வைக்காமல் பண்ணுறோன்ற பட்சத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு டம்ளர் இப்போ ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் மினிட்ல அதை நீங்கள் வாஷ் பண்ணி சேர்க்கணும். ஸோ அது முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த வாட்டர் ரேஷியோ மாறும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எந்த புலாவ் இல்லை எந்த ரைஸ் டிஷ் செஞ்சாலும் உப்பு கரிக்கிற அளவுக்கு போடணும். அப்போ தான் வந்து நீங்கள் ரைஸ் அப்படியே போடுறதுனால உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, அதில் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ண பாசுமதி ரைஸை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்க போகிறோம், தண்ணி இல்லாமல். ஸோ கையில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து போடுங்க. ஏன்னா சில டைம் வந்து அப்படியே நம்ம போட பார்த்தா அதில் தண்ணி இருந்ததுன்னா கூட அப்படியே போட்டுருவோம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரேஷியோ டிஃபர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை போட்டாச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணி ஷார்ப்பாக 2 விசில் வந்ததுன்னா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மாட்ரேட் ஃப்ளேமில் வைங்க, கரெக்டாக இருக்கும். நார்மலாக எல்லா புலாவும் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி 2 விசில் வந்தோடனே நம்மளுடைய புலாவ் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம டேஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம கேஷ்யூ புலாவ் 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் அதுவாக இறங்கணும். ஸோ அதனால் நம்ம அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லாவே இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அட்டகாசமாக குக் ஆகிருக்கு. இதை நம்ம எடுத்து டேஸ்டிங்க்கு ஒரு பவுலில் போட்டுடலாம். அதே மாதிரி ஹோம் ஸ்டைல் மட்டன் கறி அவரையும் பிளேட் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த டிஷ்ஷுக்காக நான் சாஷ்டாங்கமாக உட்காந்துட்டேன். அதே மாதிரி நம்ம கேமரா வேணும் சாஷ்டாங்கமாக உட்காந்துட்டாரு. ஸோ இந்த டேஸ்டிங்லாம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். டெட்லி காம்போன்னு ஒன்று இருக்கும். இதுதான் அந்த டெட்லி காம்போ. எத்தனை நாளைக்கு தான் நம்ம வடித்த சோறே மட்டன் கிரேவி கூட சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒரு அருமையான கேஷ்யூ புலாவ் ஹோம் ஸ்டைல் மட்டன் கிரேவி வேறு லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டோன்னா நான் டெட் பாடி ஆகிடுவேன் எங்கள் டீம் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan.